கூத்தாடி கூத்தாடி இன்றைக்கி வந்து தமிழக அரசியலில் இந்த வார்த்தை நிறையா வழக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது திரைப்பட நடிகர் விஜய் வந்து நடிக்க வந்தது நடிப்பில் இருந்து அரசியலுக்கு வரும்போது அவர் கூத்தாடி ஆகிட்டார். கூத்தாடின்றது அந்த காலத்தில் எம்ஜிஆரை நம்மளுடைய அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் ஒரு கூத்தாடின்னு தான் சொன்னாங்க. கூத்தாடின்றது ஒரு கேவலமான ஒரு வார்த்தை மாதிரியும் ஏதோ கூத்து ஆடுற மாதிரியும் அப்படி நம்ம நினைக்கிறது தவறு. கூத்துன்றதுக்கு நான் ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்பயுமே ஆங்கிலத்திலேருந்து தான் இதற்கான அர்த்தத்தெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுவேன். அப்படி சொல்ல போகும்போது கூத்தாடி அப்படின்றதுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கூத்து அப்படின்றது அதாவது கட்டில் அப்படின்ற வார்த்தை தான் அதற்கு அர்த்தம். COT காட்டு. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. அதாவது AIOUE அப்படின்றது அந்த AIOUன்ற 5 எழுத்தில் ஒரு எழுத்தில் யூன்ற எழுத்தை எடுத்து நீங்கள் யூன்றத காட்டுன்ற வார்த்தைக்கு பக்கத்தில் யூ அப்படின்ற எழுத்தை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா COTU கூத்து அப்படின்னு வரும். இப்போ கூத்துன்றதுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சு போச்சு. இப்போ தாடி அப்படின்றது, இந்த தாடி அப்படின்றது நல்லா பாருங்கள், அது டாடி அப்படி டாடின்றது தான் அப்பாவை இங்கிலீஷில் சொல்கிறது டாடி. அதே DADY தான் தாடி. சரி, தாடி அப்படின்றது எதுக்குடா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாடி அப்படின்றது அதாவது நம்ம தந்தை நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஒரு தந்தை அப்படின்றது அந்த கொடுக்குற இடத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை கொடுக்குற இடத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இப்போ தாடி அப்படின்றது தான் DADY தாடின்னு எழுதிக்கலாம். அந்த ஒய்யை எடுத்துகிட்டு இந்த 5 எழுத்தில் ஒரு எழுத்து ஏன்றதை போட்டிங்கன்னா தாத்தான்னு வரும். இதெல்லாம் எங்கள் தாத்தா கிட்டேருந்து வந்தது, இதெல்லாம் எங்கள் தாத்தா சம்பாதிச்ச சொத்து, இதெல்லாம் எங்கள் தாத்தா, எனக்கு இருக்கிற திறமை எங்கள் தாத்தா கிட்டேருந்து வந்தது தான், எங்கள் அப்பா கிட்ட வந்தது. அறிவுன்றதெல்லாம் தந்தை என்றால் அறிவுன்னு சொல்லுவாங்க. இந்த அறிவை சொல்லி கொடுக்கக்கூடியது அந்த தந்தை அப்படின்றது. ஆக மொத்தம் அதாவது கொடுத்தல் அப்படின்றது. இங்கே பாருங்கள், COT அது பக்கத்தில் யூன்னு போட்டிங்கன்னா கூத்துன்னு வந்துடும். இந்த தாடி அப்படின்றது கொடுக்கறது அதாவது மகிழ்ச்சியை கொடுக்கறது. அதாவது திரைப்படத்துறையில் திரைப்படத்துக்கு போகும்போது தனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறான். தன்னை போன்ற தான் மனசில் நினைக்கிற காட்சிகளெல்லாம் அங்கே திரையில் பார்க்கும்போது அவனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கிறது. கட்டிலில் ஒரு ஆணுக்கு மகிழ்ச்சி கிடைப்பது போல் அப்படின்றதுனால தான் அதை கூத்தாடின்னு சொன்னான். கூத்து அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏதோ பார்த்தா கூத்துன்னா ஏதோ வேஷம் கட்டிக்கிட்டு ஆடுறதில்ல. கூத்து அப்படின்னா அதாவது கட்டில் சுகம், COT அது பக்கத்தில் யூ போட்டிங்கன்னா கூத்துன்னு வரும். கூத்தடிக்கிறான்னுவாங்க. கூத்தடிக்கிறான்னா யாரு கூட அடிப்பான்? ஒரு பெண்ணோடு சேர்ந்து கூத்தடிக்கிறான் அப்படின்றது. அந்த கூத்து அப்படின்றது அந்த வார்த்தை தான் நம்மளை மகிழ்விக்கிறது அப்படின்றது. அந்த மகிழ்விக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது, அந்த கொடுப்பவன் தான் தாடி. கொடுப்பவன் தாடி, தாடின்றது டேடி, கூத்துன்றது காட்டுன்றது அதாவது COTE அது பக்கத்தில் யூ போட்டிங்கன்னாங்கன்னா கூத்துன்னு வரும். கூத்தாடி அப்படின்றது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பவன். அதனால் கூத்தாடின்ற வார்த்தை எந்த விதத்துலேயும் தவறான வார்த்தை கிடையாது. அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வார்த்தை. நம்மளுக்கு எப்படி தந்தை நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறாருன்னு தாடின்றது கொடுக்கறதுன்றமோ அந்த மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது. ஒரு திரைப்படத்துறையில் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது ஒரு நடிகர்ன்றதுனால அவரை கூத்தாடின்னு சொல்கிறோம். அதனால் கூத்தாடின்றதுக்கு நல்லா 2ஆக பிரிச்சுக்கோங்க. COT காட்டு ப்ளஸ் டேடி. இப்போ காட்டுக்கு பக்கத்தில் யூ போட்டிங்கன்னா கூத்துன்னு வரும். டாடி அப்படின்றத தமிழில் படிச்சிங்கன்னா தாடின்னு வரும். கூத்தாடி அப்படின்றது அதாவது இந்த மகிழ்ச்சியின் உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டில் அப்படின்றது போல் திரைத்துறையில் சினிமாவுக்கு பார்க்கும்போது திரையில் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தர்றதுனால தான் இவங்கெல்லாம் கூத்தாடிங்க, நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவர்கள் அப்படின்றது தான். அதனால் இந்த வார்த்தை மிகப்பெரிய மதிப்புமிக்க வார்த்தை தான் அப்படின்றது தான். அதனால் கூத்தாடின்றதை சொன்னால் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை.